திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் கோர்ட்டினுடைய உத்தரவை இந்த அரசு மதிக்காமல் இருப்பது பற்றி குறிப்பிட்டதை முழுமையாக அவை குறிப்பிலிருந்து எடுத்து விட்டார்கள். இவை இல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எழுந்து நாங்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக பார்க்கிறோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எம்மதமும் சம்மதம் என்றெல்லாம் பேசினார்கள். அப்போது நான் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை, மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு எம்மதமும் சம்மதம் என்றால் ஏன் இந்து பண்டிகைகளுக்கு அவர் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? பொங்கல் இந்துக்கள் பண்டிகை அல்ல என்று கூறுகிறாரே, அப்போது பொங்கல் யாருடைய பண்டிகை? இவற்றையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அவர்கள் சொல்வதற்கு எந்த பதிலும் கிடையாது. ஆகவே என்னுடைய கேள்விக்கு சம்பந்தமில்லாத நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக வருகின்ற பொழுது தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இப்போது இல்லை. அவர்கள் மீதான வன்கொடுமை அதிகமாக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மது விற்பனை FL2, FL3 இம்மாதிரியான லைசன்ஸ்கள் பார்களுக்கு கொடுக்கப்பட்டு வணிக நிறுவனங்கள் இருக்கிற இடம், குடியிருப்புகள் இருக்கின்ற பகுதிகள் எல்லாம் தெருவுக்கு தெரு மதுபார்களை திறந்து வைத்திருக்கிறது இந்த அரசு. மதுபார்களை திறப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது நேரடியாக பெண்கள் மீதான தாக்குதலுக்கு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு வடமாநிலத்தில் நடக்குது அப்படின்னு சம்பந்தம் இல்லாம பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. தொழில் வளர்ச்சியில் அதே மாதிரி பல்வேறு கேள்விகள் எதிர்க்கட்சியினரால் எழுப்பப்பட்டிருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தகுந்த பதிலை கொடுப்பார்கள் என நம்புகிறோம். இவை இல்லாமல் போராட்ட களமாக இன்று மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழகம், குறிப்பாக போராட்டக்காரர்களை, பெண்களை காவல்துறை நடத்துகின்ற விதத்தை குறித்து என்னுடைய கவலையை பதிவு செய்திருக்கிறேன். நன்றி.